இவ்வளவு ஆடு மாடு இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் நான் ஒட்டியே தான் பார்ப்பேன், கூட அம்மா துணைக்கு இருக்குது. இது எப்படிம்மா இது சொந்த இடங்களா இது? இல்லைங்க, இது நாங்கள் வேற ஒருத்தர் இடத்துல தெரிஞ்சவங்க இடத்துல இருக்கிறோம். நம்ம சொந்த இடம் இல்லைன்றதுனால எல்லா செட்டுமே வந்து தற்காலிகமாக அமைச்சிருக்கீங்க ஆமாம் இல்லைங்களா? ஆமாம். உங்களுக்கு வீடு ஒரு இதில் அமைச்சிருக்கீங்க எல்லாம் அப்படியே செட்டுக்குள்ளேயே மாடு நாங்கள் எல்லாம் ஒன்று தான். வீடுகளுக்கு வைத்து கொடுத்தாத்தே நம்மளுக்கு நல்லது. அதனால் கூலி வேலைக்கு போகிறத விட என்னை கேட்டால் அந்த மாடு வச்சு பண்ணுறது நல்லது. நல்லது. ஒரு பொண்ணு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. ஆமாம், மூணுமே நல்லா படிக்க வச்சிட்டிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா காரமலை டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஒரு மாட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு 10 மாடுகள் வச்சு இங்கே பண்ணை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா தான் இந்த பண்ணையை ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. இவங்கள்ட்ட என்ன மாதிரியான பராமரிப்பு வேலைகள்லாம் பார்க்குறாங்க, தீவனங்கள் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. அம்மா உங்கள் பேருங்கம்மா? என் பேர் சிவகாமி. சரி, இது எந்த இடங்கம்மா? இது காந்தி நகர். சரிங்கம்மா. நம்மக்கிட்ட எவ்வளோ மாடுகள் இருக்குங்க? என்கிட்ட வந்து மொத்தம் 12 மாடு இருக்குதுங்க. சரிங்க. குட்டிகளோட 12 மாடு இருக்குது. சரிங்க. இது இல்லாமல் ஆடுகள் வச்சுருக்கீங்க? ஆடும் இருக்குதுங்க. ஆடு ஒரு 10 15 ரூபாய் இருக்குது. செம்மறி வெள்ளாடு ரெண்டும் கலந்து இருக்குங்க. சரிங்கம்மா. அது எவ்வளோ ஆடுகள் வச்சுருக்கீங்க? அது ஒரு 10-20 ரூபாய் இருக்குங்க. ஆடு வெள்ளாடு பாருங்க ஒரு 4-5 இருக்குது. செம்பளி ஆடு ஒரு 10-12 இருக்குது. சரிங்கம்மா. இப்போ இவ்வளவு ஆடு மாடு இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் நான் ஒட்டியே தான் பார்ப்பேன், கூட அம்மா துணைக்கு இருக்குது. அம்மா துணைக்கு இருக்கு. வயசானவங்க. சரிங்கம்மா. கூட துணைக்கு இருக்கு. எத்தனை வருஷங்கள் ஆச்சுங்கம்மா இது? இப்போ நான் ஒரு 10-15 வருஷமா பண்ணிட்டு 15 வருஷமா. கடுமையான வேலை இல்லைங்களா? ஏன்னா 2 மாடு வச்சிருக்கிறதே மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப சிரமம். இவ்வளோ மாடுகளை வச்சுட்டு இது பண்ணுறீங்க. இது எப்படிம்மா இது சொந்த இடங்களா இது? இல்லைங்க, இது நாங்கள் வேற ஒருத்தர் இடத்துல தெரிஞ்சவங்க இடத்துல இருக்கிறோம். இருக்கீங்க. இப்போ நம்ம சொந்த இடம் இல்லைன்றதுனால எல்லா செட்டுமே வந்து தற்காலிகமாக அமைச்சிருக்கீங்க இல்லைங்களா? உங்களுக்கு வீடு ஒரு இதில் அமைச்சிருக்கீங்க. எல்லாம் அப்படியே செட்டுக்குள்ளேயே மாடு நாங்கள் எல்லாம் ஒன்று தான். வீடெல்லாம் இல்லை, தனியாக எல்லாம் ஒன்றுக்குள்ளேயே இருக்கிறோம். சரிங்கம்மா. சரி. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இருந்துக்கலாம், முடியாத பட்சத்துக்கு நம்ம வெளியே போயிடலாம். இப்போ மாடுகள் வந்து 10 மாடுகள் இருக்குது. அதில் எவ்வளோ கன்றுக்குட்டிகள் இருக்குது, எவ்வளோ பெரிய மாடுகள் இருக்குது? அது 6 மாடு பெருசுங்க. சரிங்க. மீதி வந்து 6 மாடு குட்டிங்க. மொத்தம் 12 இருக்குது. சரிங்க. என்ன விஷயத்துக்காக? பால் கறக்கிறதுக்காக இது பண்ணீங்களா? இல்லைங்க, நம்ம வந்து அவர் இருந்த வரைக்கும் அவர் இல்லை பாயிண்ட். அவர் இருந்த வரைக்கும் நாங்கள்லாம் வீட்டோடு இருந்தவங்க. சரிங்க. அவர் இறந்துட்டார். இறந்து 12 வருஷம் ஆச்சு. சரிங்க. அப்போ நான் அதுக்கு முன்னே நான் மாடு வச்சுருந்தேன். பிள்ளைங்க எல்லாம் 3 பொண்ணு. 3 பொண்ணும் அவர் ஒருத்தர் வருமானம் பத்தாதுன்னு நானும் கொஞ்சம் மாடு வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவருமா தற்காலிகமாக அவர் இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் அதை அப்படியே நானும் கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போது பிள்ளைங்க 2 பிள்ளைங்க கல்யாணம் பண்ணியாச்சு. இன்னொரு பொண்ணு இருக்குது, அம்மா கூட துணைக்கு இருக்குது. அதனால் நான் ஒருத்தையே அப்படியே பராமரிச்சிட்ருக்கேன். உங்களை பார்த்து நிறைய பேர் வெளியில் கொண்டு போய் மேய்ப்பேன், மேவும் வாங்கி போட்டுக்குவேன். அது போக எல்லா பருத்தி கொட்டை புண்ணாக்கு குச்சித்தோடு எல்லாமே வாங்கி போட்டு கட்டி வச்சு பராமரிச்சிட்ருக்கோம். பரவாயில்ல, நல்ல கடினமான உழைப்பாளி தான். தீவனம் போட்டிருக்கீங்கல்ல? ஆமாம். அது எவ்வளோ இடத்துல போட்டிருக்கீங்க? அது கம்மி தான். இப்போ போரில் தண்ணி இல்லைல்ல, அதனால் கம்மியாக தான் ஒரு கொஞ்சம் தான் போட்டுக்கிறோம். இப்போ தற்காலிகமாக செட்டு அமைக்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்படி செட்டெல்லாம் நீங்களே ஆள் வச்சு தான் போட்டோம், வாங்கினோம் பொருளை வாங்கி ஆள் வச்சு தான் பண்ணணும். ஆள் வச்சு தான் பண்ணீங்க. இந்த ஆடி மாதம் காற்று இந்த மாதிரி டைம்லலாம் நிறைய காற்று அடிக்கும். ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி டைம்லலாம் அதெல்லாம் கஷ்டம்தான். பாருங்க எவ்வளோ மேலே போட்டுக்கிறோம் பாரு, குச்சியை தூக்குது அப்பப்போ. நம்ம சொந்த இடமா இருந்தால் ஸ்ட்ராங்காக போடலாம். இது நம்ம நிரந்தரமாக இல்லைன்ட்டு தற்காலிகமாக போட்டது காற்று வந்தால் தூக்கும். ஆனால் நாங்கள் மறுபடியும் மேற்கொண்டு அதையே ரெடி பண்ணிக்குவோம், ஆளை வச்சு பண்ணிக்குவோம். இப்போ மழை காலத்துக்கு பிரச்சனை இல்லை, இந்த செட்டு ஓகே தான். ஆமாம், மாடெல்லாம் வச்சு உள்ள கட்டிக்கலாம் நைட்டுக்கு. எப்படிம்மா ஒரு எவ்வளோ மாடு இப்போ கறவையில் இருக்குங்க? மாடு இப்போ 5 மாடு கறக்குதுங்க. 5 மாடு. இதில் நாட்டு மாடு வச்சுருக்கீங்க? ஆமாம், நாட்டு மாடு ஒன்று இருக்குது, அது கறக்கிறது இல்லை. மீதி இந்த 5 கறக்குது. அங்கே 2 இங்கே 3. இந்த 5 கறக்குது. எவ்வளோ பால் கறப்பீங்க? பால் இப்போ கொஞ்சம் எல்லாம் மேவு இல்லைங்களா, மாடுகள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கண்டு போட்டு. இப்போ கிட்டத்தட்ட காலையில் ஒரு 15, சாயந்தரம் ஒரு 15, அவ்வளோதான் கறக்க முடியும் மொத்தத்துக்கு 5 மாட்டுக்கு. ஆமாம், ஏன்னா எல்லாம் கம்மியாக தான் கறக்குதுங்க, எல்லாம் மேவு இல்லை. அப்புறம் அதே நேரத்தில் கண்டு போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை, கம்மியாக தான் கறக்கும். அதனால் டெய்லி ஒரு 30 லிட்டருக்குள்ளே ஊற்றுவோம். பரவாயில்ல, உங்களோட செலவுகளுக்கு சரியாக போயிடும் இல்லைங்களா? அதுகளுக்கும் போடணும், அப்போ நாங்களும் சாப்பிடணும். சரியா ஒரு இடத்துல போய் வேலைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி மாடுகள் வச்சு வேலைக்கு போனால் நல்லது தான். நல்லா வந்து சம்பளம் கிடைக்கும். நம்ம வேண்டாங்கிற அன்னைக்கு ரிலீவ் எடுத்துக்கலாம், அது ஒரு நல்லது. ஆனால் இதுகளில் வந்து எங்கேயும் போக முடியாது.
ஆனால் நம்மளுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு. எப்படி சொல்கிறதுனா அதுகளுக்கு வைத்து கொடுத்தாத்தே நம்மளுக்கு நல்லது. அதனால் கூலி வேலைக்கு போகிறத விட என்னை கேட்டால் இந்த மாடு வச்சு பண்ணுறது நல்லது. நல்லது, பரவாயில்லம்மா. நீங்கள் வந்து இப்போ உங்களோட வீட்டு வேலைகளும் நீங்கள் பார்க்கணும். இதுகளை வந்து குழந்தைங்களாட்டா பராமரிக்கிறது ஒரு சந்தோஷம். அதுக்காக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பாருங்க, அம்மா விடுங்க, அம்மாவும் நானும் பராமரிச்சுக்குவோம். அம்மா என்ன வயசு? அம்மாவுக்கு 80 வயசு ஆச்சு. 80 வயசு. அந்த வயசுலேயும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க சப்போர்ட் இல்லைனாலும் நான் அப்படியே பண்ணிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல. சரிம்மா. இப்போ நீங்கள் மட்டும்தான், வேறு யாரும் வேலைக்கு யாரும் இல்லை? இல்லை, வேலைக்கெல்லாம் வச்சா கூலி எவ்வளோ கொடுக்குறாங்க? ஒரு நாளைக்கு 600 700 கேட்குறாங்க. நம்ம அதுக்கு மேலே இதில் சம்பாரிச்சிடுறோம். மீறி போனால் ஒரு 10 ரூபா 5 ரூபா கிடைக்கும் மாதம் பூரா அலைஞ்சா. பால் கறந்து என்ன பண்ணுறீங்கம்மா? பால் கறந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்து வாங்கிக்குவாங்க. ஒரு 4-5-6 லிட்டர் வந்து வாங்கிக்குவாங்க. மீதி இருக்கிறத எவ்வளோ இருக்குதோ அதையும் சொசைட்டி கொடுத்துக்குவேன். சொசைட்டி இப்போ மேட்டுப்பாளையம் டு காரமடை சரௌண்டிங்கில் இங்கிட்ட போகிறவங்க வரவங்க வாங்கிக்குவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வாங்கிக்குவாங்க. எத்தனை கஸ்டமர் இருப்பாங்க? அது ஒரு 7-10 பேர் இருப்பாங்க. என்ன விலைக்கு கொடுத்துட்ருக்கீங்க? 50 ரூபா. 50 ரூபா. வெளியில் கொடுக்குறத விட இங்கே குறைவாக. ஆமாம் ஆமாம். இது இல்லாமல் சொசைட்டிக்கு ஊற்றுறீங்க? சொசைட்டிக்கு வந்து மிச்சம் இருக்கிறதே எவ்வளவோ 10 லிட்டரோ 5 லிட்டரோ எவ்வளோ இருக்குதோ அவ்வளவு அங்கே கொடுத்துருவேன். எந்த சொசைட்டி? ஆவின் இல்லைங்க, ஹட்சன். ஹட்சன். அவங்க எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்க? அவங்க வந்து பாயிண்ட் பொறுத்து எவ்வளோ பாயிண்ட் வருதோ அவ்வளோ. ஒரு நாளைக்கு 40 போடுவாங்க, ஒரு நாளைக்கு 38 போடுவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பாயிண்ட் வருதோ அவ்வளோ போடுவாங்க. கிட்டத்தட்ட 40 ரூபா போடுவாங்க. 40 ரூபா போடுவாங்க. போதுமான அளவு இருக்குது உங்களுக்கு? போதும், இப்போதைக்கு போதும். பெருசாக நாம் சம்பாதிக்காட்டியும் நம்ம வீட்டு அளவுக்கு போதும். நாங்களும் எத்தனையோ மாட்டு பண்ணைகள் பார்த்துருக்கோம். இருந்தாலும் உங்களோட மாட்டு பண்ணை டிஃப்ரெண்ட்டாக, அதாவது எப்படி சொல்கிறது, அதான் நாங்கள் ஒரு ஆண் துணை இல்லாமையே வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு தனியாளாக இருந்து இவ்வளோ விஷயங்களை பராமரிக்கிறது மிகப்பெரிய விஷயம். அம்மா துணைக்கு வச்சுக்குவேன், நான் வெளியில் ஓட்டிட்டு போவேன் வருவேன். பாலெல்லாம் பேர் என்னம்மா? அம்மா பேர் என்னதுங்க? காளியம்மா. என்ன வயசுங்க உங்களுக்கு? 80 ஆச்சு. அதான் அந்த காலத்தில் அந்த சாப்பாடு களி சாப்பாடு, கம்மஞ்சோறு, சோளச்சோறு, தெனஞ்சோறு, சாமச்சோறு. அப்புறம் தோட்டத்துலேயே காட்டுக்குள்ளே விளையிற தட்டைக்கொட்டை, தேவரக்கொட்டை, அவரைக்கொட்டை, இது வேச்சு நிறைய தும்போம். என்னென்ன சமைப்பீங்கம்மா சாப்பாடெல்லாம்? வச்சுக்கிறேங்கண்ணா கடையில். மாட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஒன்றும் கிடையாது. இந்த நெடம்பருக்கையோட சரி. அப்புறம் தயிர் இருந்ததுன்னா அதிகம் தயிரோட சாப்பிடுவோம். இது மக்காசோள மாவுங்க. அப்புறம் இது புண்ணாக்குது. இது கல்லீர். கல்லீர் எங்க வீடு வீடுகளுக்கு போய் எடுத்து வந்துடுறீங்க? பக்கத்தில் இடம் கொடுப்போம். எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்களே பாத்திரத்துக்கு. இனி குச்சி தவிடும் 10 கொட்டையும் தனியாக வச்சுருவோம். அதை வந்து தனியாக வரன்னு குண்டாவில் கொண்டு போய் இதை வச்சு முடிச்சுட்டு அதை தனியாக வச்சுருவோம். அப்புறம் மத்தியானம் ஒருக்கா காட்டணும், 3 நேரம் காட்டணும். ஆடு வளர்க்குறதுன்னா சும்மாவா? அதான் நாங்கள் சாப்பிட்ற மத்தியானம் ஆகிடும். அதான் என்ன காலையில் காசு முடிச்சிருவோம், அவ்வளோதான். இது காங்கேயமா? பக்கத்தில் யாரையும் விடாது போலையா? அது இப்போ மாட்டு பண்ணைங்களை ஒட்டி விடாது. மாடு சனை பிடிச்சிச்சுன்னா யாரையும் கிட்ட விடாது. நான் போவேன். மற்றவங்க யார் போனாலும் பாயிருக்கு. குட்டி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் சரியாயிடுவேன். சரி சரி. உங்கள் மேலேயே எவ்வளோ ஒரு இதா? இல்லை, என்னை பாயாது, மற்றவங்க வந்தால் பாய். ஏய் சும்மாமா. செம்பா செம்பாவா? நம்மளுக்கு இப்போ வெளியில் போய் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும். வர வர வர
செஞ்ச கை தானுங்க ஆ. 10 வயசுல இருந்தே செஞ்சது. செஞ்சு முடிஞ்சாங்க பார்க்கணும். 10 வயசுல இருந்து இன்னும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறீங்க. எங்களை என்ன படிக்க வைக்கவே இல்லைங்க. ஆ. தமிழுக்கு தான் 2 3 பேருங்க ஆ. படிக்க வைக்கல. கொஞ்சம் நேரம் தெரிஞ்சதுல இருந்தே மாடு எருமை மாடு மேய்ச்சேன். ஆ. குண்டாவில கொண்டு போய் ஊற்றிட்டு இதை வச்சுட்டாரு. ஊற்றிட்டியா? விவசாயம் தான். ஆமாங்க. ஏன் நீ பிடிச்சி போச்சு அதனால ஆயிடுச்சு போல மாட்டுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பாக்கெட் 10 தள்ளுமா. நீ கழியறே கம்மியாக தான் கிடச்சிருங்க. நிறைய கிடைக்கல. வெறும் தண்ணி வச்சோன்னே வேணான்றுச்சு. வேண்டான்றுச்சு வெறும் தண்ணியா. கலக்கி அதோட வச்சாதான் குடிக்குதுங்குது. பிடிச்சிருந்தா தான் பிடிக்கும். தவிடு வேறு இருந்து வச்சுன்னு எடுத்து வந்து கொடுத்து காலையில் நாளைக்கு தான் எடுத்து வந்து தருவாங்க. அது கொடுக்குறதா தான் நல்லா கிடைக்கும். சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. நிறைய தகவல் சொன்னீங்க. சரிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான மாட்டு பண்ணையை பார்த்தோம். மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.